ஏறிட்டு இருக்கேங்க. மேலே போய் பேசுவோம். இது என்ன போயிட்டே இருக்கு மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை பார்க்க போகிறோம். இப்போ கீழே இறங்க போகிறோம். இங்கே தான் டிக்கெட் கவுண்டர். இங்கே வந்து பெரியவங்களுக்கு 30 ருபீஸ், சிறியவர்களுக்கு 20 ருபீஸ் வச்சுருக்காங்க. காலை 6 மணி முதல் மாலை 3 மணி வரை. 1 கிலோமீட்டர் டோட்டலாக 1196 படிகள். பார்த்துக்கோங்க. என்ன அலௌடு என்ன அலௌடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சோப்பு, ஷாம்பு, பீடி, சிகரெட், தீப்பெட்டி, பாலித்தீன் பைகள், மதுபானம் உள்ளிட்ட கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுதான், இதெல்லாம் பேண்டு. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது உள்ளே. பார்த்துக்கோங்க. இங்கே ஏதாவது டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம உள்ளே போக போகிறோம். இப்போ டிக்கெட் வாங்கிட்டு கூப்பிடுறோம். அண்ணா 2 டிக்கெட்ண்ணா. ரைட், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இல்லை இதுதான் டிக்கெட்டு, என்ட்ரி டிக்கெட்டு ஆகாய கங்கைக்கு. இறங்கிட்டு போகிறோம். உள்ளே போகிறோங்க. இதுதான் உள்ளே போகிறதுக்கான பாதை. படி இறங்கி போயிட்டுருக்கோம். பாருங்கள். நானும் நம்ம கூட தேவா வராப்புல 2 பேருமா தான் போகிறோம். இன்றைக்கி ஒன்றும் அவ்வளோ ரஷ் இல்லைங்க, ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ கீழே போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வருவோம் ஆகாய கங்கையை. வாங்க போவோம். தான் போகிற பாதை. சைட்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இறங்கி ஏறுறீங்களா? ஈஸியாக இருக்கா? மொத்தம் 1175 படி. ஈஸியாக இருக்கா? எவ்வளோ நேரம் ஆச்சு இறங்கி ஏற? 2.5 மணி நேரம் ஆச்சு. ஓகே ஓகே. ஒரு ½ அன் ஹவர் குளிச்சிருப்பீங்களா? ஓகே. கீழேருந்து மேலே வந்தீங்களா? எவ்வளோ நேரம் ஆச்சு? 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு. ரொம்ப நேரம் ஆச்சு. முடியலைங்க. இறங்குறது கூட ஈஸி, ஏறுறதான் கஷ்டமா? மக்களே பாருங்கள், ஆகாய கங்கை படிகள் இறங்கி போயிட்டுருக்கு. அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த கொல்லிமலைக்குங்க வரதுக்கு 3 ரூட் இருக்குது. ஒரு ரூட் வந்து வழக்கமாக வந்து நாமக்கல்லேருந்து வரலாம். நாமக்கல்லேருந்து அரௌண்ட் ஒரு 48 கிலோமீட்டர்ஸ். என்னென்னா நாமக்கல்லேருந்து வந்தீங்கன்னா ஹேர்பின் பெண்டு, 74 ஹேர்பின் பெண்டு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே அதிக ஹேர்பின் பெண்டு உள்ள ஹில் ஸ்டேஷன் இது தான். அடுத்தது தம்மம்பட்டி வழியாக வரலாம். தம்மம்பட்டி வழியாகவும் வரலாம். தம்மம்பட்டிலேருந்து வர்றதுக்கு 2 ரூட் இருக்குது. அது ஒன்று வந்து நம்ம வந்து ரூட்டு நல்லாயிருக்கு. இதில் வந்து ரோட்ஸும் நல்லாயிருக்கு. ஹேர்பின் பென்ஸும் ஒரு 4-5 ஹேர்பின் பென்ஸ் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ரூட்டு. இந்த ரூட்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நீங்கள் வர வழியிலேயே எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு வந்துடலாம். தம்மம்பட்டி வழியாக வந்தால் ஃபஸ்ட்டு வந்து மாசி பெரியசாமி கோயில், அப்புறமேட்டு நம்ம அருவி, அடுத்தது எட்டுக்கையம்மன் கோயில். எல்லாமே ஆன் ரோட்லேயே இருக்குது. அப்படி கொடைக்கானலில் சைட் சீயிங்கில் எப்படி நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரே ரோடு தான், அங்கங்கே இறங்கி போயிட்டுருப்போம் இல்லையா? அதே மாதிரியே இதுவும் ஒரே ரோடு தான். அங்கங்கே சின்ன கட்டு, ஒரு 1/2 ஃபர்லாங், ஒரு 1/2 கிலோமீட்டர் அப்படி தான் இருக்குது. கட் பண்ணி உள்ளே போனால் அந்தந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம். ஸோ அடுத்தது மாசிலா அருவி 4 பார்த்தோம் நம்ம. இப்போ எல்லாமே ஒரே ரோடு தான். தம்பம்பட்டி வழியாக நீங்கள் வந்து அரவேஸ்வரர் கோயிலுக்கு வரீங்க அப்படின்னா வர வழியிலே எல்லாத்தையும் கட் பண்ணி பார்த்துட்டே வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 5வது ஸ்பாட் வந்திருக்கோம். நம்ம ஆகாய கங்கை அதான் இறங்கிட்டு இருக்கோம்.
இவ்வளோ நேரம் ஸ்டீப்பாக இல்லைங்க, இப்போ தான் தெரியுது பயங்கர ஸ்டீப்பாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம், செம்ம பியூட்டிஃபுல்லாக எப்படி கீழே இறங்குது பாருங்கள். படிகளை இப்படியே வளைஞ்சி 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 இறங்குது. மேலே ஏறது தான் கஷ்டமாக இருக்கு. எங்கடா இன்னும் போயினே இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க இந்த படி எவ்வளோ ஸ்டீப்பா, நட்ட குதில கீழே இறங்குதுங்க. இதுக்கு நம்ம நாட்டில் ஒரு எக்ஸ்கலேட்டர் வச்சா எவ்வளோ வசதியாக இருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு ஆகாய கங்கையை நாம் பார்க்காம விடுறதில்ல. ஏன்னா நான் 2 தடவையும் வந்துட்டு இது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது இறங்க முடியாதுட்டு போயிட்டேன். ஆனால் இந்த தடவை உங்களை காட்டணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் இறங்கி போய் ஷூட் பண்ணிட்டு வரணுங்கிறது தான். இதுக்கு தாங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த சேனல் மூலயமா உங்களுக்கு நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், நம்மளுடைய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சைடு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் வரும். வாங்க உள்ளே போவோம், கீழே போவோம். அது பயங்கரமாக இறங்குதுங்க. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், லுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லாக செம்ம கிளாஸாக இருக்குது, அருமையாக இருக்குது. போவோம். ஒரு அட்வைஸு, வயசானவங்களாம் தயவு செஞ்சு இங்கே இறங்கிடாதீங்க. நடக்கிறவங்க, முட்டி வலி இருக்கிறவங்க இதெல்லாம் வேணாம். ஏன்னா இறங்கும் போதே பயங்கரமாக முட்டி வலிக்குது. இதில் திரும்பி ஏறணும் வேறு. பார்ப்போம். இருந்தாலும் உங்களுக்கு இதை கண்டிப்பாக காட்டியே ஆகணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் இறங்கி ஷூட் பண்ணுறோம். வாங்க போகலாம். பாருங்கள், நம்ம நடந்து வந்த படியை எப்படி செங்குத்தாக இருக்குது பாருங்கள். இதுதா எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு. இங்கே ஒரு சைட் சீயிங் ஸ்பாட் இருக்குது, அதை பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ டெப்த்தாக இருக்குன்னு மக்களே. நம்ம சேனலுக்கு உங்களுக்கு ஆகாய கங்கை இறங்கி ஏறுறதுக்கு எப்படி, அந்த நீர்வீழ்ச்சி எப்படின்னு காட்டணும். ஸோ அதுதான் என்னோடய எய்ம். ஸோ அதுக்காக நம்ம எந்த எஃபர்ட் வேணால் எடுக்கலாம். அதுக்கு தான் இப்போ இறங்கிட்டுருக்கோம். மக்களே இங்கே பாருங்கள், படி இறங்கிட்டு இருக்கோம். இந்த படி பாருங்கள் எப்படி வளைஞ்சு போகுது, செங்குத்தாக போகுது பாருங்கள். கொஞ்சம் அன்ஈவனாக இருக்க மாதிரி தான் இருக்குது, பட் இறங்குறோம். இதுலேயும் பாருங்கள் எப்படி இறங்கி போயிட்டுருக்குன்னு. இவ்வளோ தூரம் நம்ம இறங்கி போகிறதே நம்ம மக்களுக்கு இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எப்படியாவது காட்டிடணுங்கிறதுக்காக தான். எப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகுது பாருங்கள். ஸ்டெப் எல்லாமே கொஞ்சம் ஹைட்டாக தாங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்சு முட்டி வலியோடு இருக்கிறவங்க இதில் வரது கொஞ்சம் கஷ்டம்தான். போயிட்டுருக்கோம் படியில் ஏறி. ஒரு குட்டி பையன் இருக்காம பாருங்க, பார்த்துட்ருக்கான் என்னடா கேமரா எடுக்கிறாங்க. படி ஏறிட்டு இருக்கோம் பாருங்க, பாறையாக இருக்குது. போயிட்டுருக்கோம். ஆஹா, என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. இந்த சீனரி செம்ம சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்குது பாருங்க. மவுண்டன்ஸ் பியூட்டிஃபுல்லாக என்ன அழகாக இருக்குது பாருங்க. கிளைமேட்டும் சூப்பராக இருக்குங்க. மேலே இது ஆகாய கங்கையில் இறங்கும் போது கிடைக்கக்கூடிய சீனரிஸு. மக்களே பாருங்க, நம்ம ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம், ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இதான் எண்டு. இதுதான் ஸ்டெப்ஸோட கடைசி. இதான் இறங்கி கீழே போயிட்டுருக்கோம்.
ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். அவ்வளோ அந்த பாறைகளை கொஞ்சம் கடந்து போனால் நம்ம ஃபால்ஸை ரீச் பண்ணிடலாம். பாருங்க அருவி தெரியுதா? எவ்வளோ ஹைட்லேருந்து பாருங்க. இதுதாங்க ஆகாய கங்கை. இந்த பக்கத்தில் போகிறேன் காட்டுறேன். பாருங்க எவ்வளோ தண்ணிக்கா இதே குளிக்கிறாங்க பாருங்க. அந்த தண்ணி போட்டு பாருங்க வானத்துலேருந்து போட்டுது பாருங்க தண்ணி எவ்வளோ போகுது. காரில் எவ்வளோ தூரம் அடிக்குது பாருங்க. கேமராலே எனக்கு தண்ணி போட்டுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் போகிறோம். அங்கே பாருங்க பாருங்க வானத்துலேருந்து தண்ணி கொடுக்குது. அதனால தான் இதுக்கு பேர் ஆகாய கங்கை. அவ்வளோ ஹைட்டில் கொடுக்குது. மோர் தென் 100 feet கொடுக்குதுங்க. பாருங்க இது என்ன பியூட்டிஃபுல்லாக சீனரி இருக்குது. தண்ணி பாருங்க எப்படி கொடுக்குது பாருங்க. இதுலேயே நம்ம மக்கள் எப்படி குடிக்கிறாங்க பாருங்க. இதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூட்டுங்க. பக்கத்தில் இருக்கு பாருங்க. லேடிஸ்லாம் மட்டும் இங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூட் பார்த்துக்கலாம். இதில் இப்போ என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க. என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதிலே பாருங்க அருவியில் கொஞ்சம் தண்ணி கீழே போகுது. இதுதான் புளியத்தோலைக்கு சொல்கிறாங்க. அதில் கேட்கணும். பட் பாருங்க தண்ணி அங்கே பாருங்க. பக்கத்தில் முடியாது. தண்ணி எவ்வளோ அழகாக சாரங்கள் நனைஞ்சிட்ட செடிகள்லாம் எவ்வளோ தண்ணி ஃபுல்லாக அந்த அரிசி அரிசியோட சாரங்கள் காட்டரிசி அமேசான் காட்டு பாருங்க சாரங்கள் பாருங்க. இதுலேயும் நம்ம மக்கள் குடிக்கிறாங்க பாருங்க. இதில் புதுசாக கல்வி சொல்லி வந்துடும். ஒரு புதுசாக தண்ணி கொடுக்குது. இதெல்லாம் போய் கொடுக்க முடியாது. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க. மக்களே ஆகாய கங்கை போயிட்டு வந்துட்டோம். ஸோ இதோட இந்த ப்ளாகை முடிப்போம். அடுத்தது இங்கே உள்ள மூலிகை பண்ணைக்கு போவோம். ஸோ நம்மளுடைய ரா கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னோடய ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ மறந்துடாமல் இதை பண்ணுங்கள். ஸோ see you in next spot. பார்ப்போம் மக்களே. பாய் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா நம்ம அர்ப்பணேஸ்வரர் கோயிலில் இருக்கிறோம். இது வந்து கொல்லிமலையில் இருக்கிற மிக முக்கிய சிவஸ்தலம். இந்த கோயிலை இப்போ நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம். பாருங்கள், வாங்க கோயிலுக்குள்ளே போவோம். சாமி கும்பிட்டு வந்துட்டிங்களா? எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் கொல்லிமலை வந்து? கொல்லிமலைக்கு வந்து இன்னைக்கு மார்னிங் தான் வந்தோம். மார்னிங் தான் வந்தீங்களா? எங்கெங்கெல்லாம் போனீங்க? எங்கே போகிறோம்? எங்கெங்கெல்லாம் போனீங்க? இப்போ தான் இந்த செம்மணியோட வியூ பாயிண்ட் போக போகிறோம். ஓகே. காலையில் இருந்து இங்கே தான் போயிட்டு இந்த கோயில் ஆகாய கங்கை போயிட்டு வெரி குட், தேங்க்யூ. எந்த ஊர்லேருந்து வரீங்க? வந்து தென்காசி. தென்காசி, குட். ப்ரமோஷன் நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிறதுக்கா இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. இது வந்து சித்தர்கள் இது பல்வில்லியோர் அரசர் பல்வில்லியோர் அரசர் கட்டின கோயில். ஓகே. ராசிபுரத்தில் இருக்கிற ஈஸ்வரன் கோயிலும் இங்கே இருக்கிற ஈஸ்வரன் கோயிலும் பல்வில்லியோர் அரசனால் கட்டப்பட்டது. ரொம்ப சக்தியான தெய்வம். திருமணம், குழந்தைகள் பிரச்சனை, திருச்செங்கோடு அத்தனாஸ்வரருக்கும் அதுவும் இதே சிவன் தான். இவரும் சிவன் தான். ராசிபுரத்தில் இருக்கிற அரப்பீஸ்வரர் ஆலயமும் சிவன் கோயில் தான்.
அதனால் மூன்றையுமே வழிபடலாம். இந்த கோயில் எப்போங்க திருவிழா? திருவிழா வந்து ஆடியில், ஆடி மாதம். ஆடி மாதம் திருவிழா. திருமணம் எல்லா முகூர்த்த நாளிலையும் வளர்பிற முகூர்த்தம், தேய்பிற முகூர்த்தம் திருமணம் நடைபெறுகிறது. கட்டணம் இருக்குது. ஆமாம். ஓகேங்க. அவங்களுக்கு உண்டான ஆதார் கார்டு. ஆடி மாதம் வேறு எப்போலாம் கோயிலுக்கு வரணும்? அமாவாசை, பௌர்ணமி. அமாவாசை பௌர்ணமி விசேஷம், பௌர்ணமி பூஜையும் உண்டு, அன்னதானம் போடுறாங்க. அமாவாசை விசேஷம் உண்டு. சூப்பருங்க. அன்னதானம் போடுறாங்க. உங்கள் பேர்? நன்கொடை கொடுக்கலாம். உங்கள் பேருங்க? என் பேர் பழனிவேல் டிஎஸ்பி. நான் எட்டிகேமன் கோயில் உதவி பூசாரி. ஓ சூப்பர். அப்படிங்களா? பார்த்தேன், நான் பேட்டி கொடுக்கலான்னு பார்த்தா நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. கேட்டுட்டு ஒவ்வொருத்தட்டு. சரி சரி, ஒன்றும் தப்பு இல்லை. கேட்டேன் என்ன சேனல் எதில் வந்திருக்கீங்க நான் கேட்டேன். வெள்ளிப்பாவை எட்டிகேமன் கோயில் வந்து கல்யாணம் ஆகாதீங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு சிறப்பான தெய்வம். செய்வினைகளை நீக்கி நல்லதை கொடுக்கும். தீய சக்திகளை அழிச்சு நல்லதை கொடுக்கறதா அம்மாவுடைய வேலை. நீங்க தைரியமா ஒளிபரப்பலாம். பயப்பட வேண்டாம். என் படத்தோட கூட இது வந்து கோயில் சம்பந்தப்பட்ட விஷயம். கோயிலை ப்ரமோட் பண்ணணும் தான் நாங்கள் பண்ணுறோம். மக்களே, நம்ம அர்பனேஸ்வர் சாமி கும்பிட்டுட்டோம். இப்போ முடிச்சுட்டு ஆகாகங்கை முடிச்சுட்டு அர்பனேஸ்வர் கோயில் முடிச்சுட்டு இப்போ அடுத்த ஸ்பாட் போகிறோம். இந்த அர்பனேஸ்வர் கோயிலும் ஆகாகங்கையும் எதிர்ப்பாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆகாகங்கையில் குளிச்சுட்டு இங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல பெரிய கோயில், சிவன் கோயில். 1300 ஆண்டுகள் பழமையான கோயில். உருவாக்கின கோயில் இங்கே போட்டிருக்கு பாருங்கள். பழம் பாருங்கள், எல்லாமே இங்கே விளையிற பழம். பலாப்பழம், இது அவகோடா, இது ஜூஸ் போட்டு சாப்பிடணுமா? இதெல்லாம் மலைப்பழங்களாங்க. தேன். இது சீத்தாப்பழங்களா? ஓ, இது சீத்தாப்பழங்க. முள் சீத்தாவா? அது முள்ளு சீத்தா. அது வாட்டர் ஆப்பிள். இது பேஷன் ஃப்ரூட்டா? முள் சீத்தாலாம் எவ்வளோங்கம்மா போன கிலோ? 300 ரூபாவா? எத்தனை மணி வரைக்கும் இருக்கு அந்த கடை? 7 மணி வரைக்கும். 7 மணி சாயங்காலம் 7 மணி. என்னென்ன பழம்லாம் விற்பீங்க? என்னென்ன பழம்லாம் விற்பீங்க? இல்ல இப்ப இங்க இருக்க கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. வேற என்ன பழம்? ஆரஞ்சு. இந்த மலையில ஆரஞ்சு இருக்கா? கடுகு, மல்லி, பெப்பர், சோம்பு, கசகசா எல்லாமே இங்கே விளையிறது. ஸோ கொல்லிமலை வந்தீங்கன்னா இந்த கடை SVS பார்த்துங்க. இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே பேக் பண்ணுறாங்க. இது என்ன கொட்டைக்கா? ஓ, பூந்தி கொட்டை, சீவக்காய் கூட. இது பக்கத்துல ஒரு கடை இருக்கு. எல்லா நாளும் வந்தாலும் கிடைக்கும். இல்லை, இந்த சீசன் வந்தால் ஃப்ரெஷ்ஷாக. இது எப்படி பண்ணணும்னு சொல்ல முடியுமா? இது எப்படிம்மா பண்ணணும் இந்த கிழங்க? இஞ்சி, பூண்டு, மிளகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, எல்லாம் போட்டு நல்லா சீவிட்டு கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி மிஷினில் அரைச்சி கொதிக்க வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு அரைச்சி கொதிக்க வைக்கணும். உப்பு தேவையான எவ்வளோ இந்த கிழங்கு? கிழங்கு 80 ரூபா. 80 ரூபாவா? ஒரு 40 ரூபாய் கொடுக்க முடியுமா? அதுக்கு முன்னாடி சொன்னீங்க. நான் வீட்டில் வந்து என் ஒய்ஃப்கிட்ட காட்டுறேன். இவங்க செய்முறைக்கு தெலுங்கு பிடிச்சிருக்காங்க. இருக்கா? எங்க உள்ள இருக்கா? காட்டுங்க. அங்கே வாங்கிட்டேன் பழக்கடையில். இது வந்து நீங்கள் இவ்வளோ செய்முறை சொன்னீங்க இல்லையா? அதனால் உங்களுக்காக தான் அதை நான் வாங்குவேன்.
நீங்கள் எந்த ஊர் தானாங்கம்மா? எவ்வளோ நாள் இந்த கடை வச்சுருக்கீங்க? சூப்பர், ரொம்ப நன்றிம்மா. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் சூப்பராக இருக்கீங்கன்னு தெரியும். இப்போ நம்ம கொல்லிமலை சீரீஸை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 4 எபிசோடு. இதில் 4 எபிசோடு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே கொல்லிமலை ஒரு சூப்பர் ஸ்பாட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வெக்கேஷனுக்கு விசிட் பண்ணுங்கள். கிளைமேட் இஸ் ஆல்சோ குட். கோயில்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. அருவிகள் எல்லாத்துலேயும் தண்ணி ரொம்ப அழகாக ஊற்றுது. அதே மாதிரி ஸ்பைசஸ் மார்க்கெட் வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். பட் நாங்கள் போனது ஈவினிங் டைம்னால நிறைய ஷாப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. பட் அதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கவரேஜ் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய அடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோ ஒரு ஆன்மீக பயணம் தான். நாம் திருப்பதி போகிறோம். திருப்பதி கீழேருந்து மேலே நடந்து போகிறோம். நடந்து போகிறதுப்ப ரூட்லலாம் என்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நடந்து போகிறதுக்கு திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தாங்கிறதையும் நான் எடுத்து சொல்ல போகிறேன். ஸோ வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ அட் திருப்பதி. ஓகே, பாய்.